அண்ணன் அமெரிக்கா அவனோட சகுனி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். யாருகிட்ட? இந்த தடவை உக்ரைனு கிட்ட. அட பாவி மனுஷன், அவன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னா அது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப இன்னும் கொஞ்சம் இந்த சமகால யுத்தத்துக்கு தேவையான சகுனி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார்கள். இனிமேல் உக்ரைனுக்கு அமெரிக்கா எதுவுமே தராதுன்ட்டார்கள். எந்த ஒரு ஆயுத உதவியும் சரி, டாலர்களை நாங்க பம்ப் பண்ண போறதே கிடையாது அப்படின்ட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா நிறுத்திவிட்டோம் தெரியுமா அப்படின்ட்டாங்க. அப்ப யுத்தம் நின்றுமே. இல்லையே, வெடி சவுண்டு கேக்குதே அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா, ஏன் அங்க எட்டி பார்க்குற, இன்னும் நான் பேசியே முடிக்கல அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அடுத்த விஷயத்த சொல்றார். அமெரிக்கா தராது. அமெரிக்கா இனிமே ஒரு காசு உக்ரைனுக்காக செலவு பண்ணாது. இனிமே நேட்டோ அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கும். அதன் மூலியமா நாங்க கல்லா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் உக்ரைன்ல செலவு பண்ணோம், இப்போ உக்ரைன் யுத்தத்துல நாங்க கல்லா கட்டுறோம் அப்படின்ட்டாரு. நல்ல மனுஷன். ஆனா சிரியால ஏன் உட்கார்ந்துருக்கீங்க அமெரிக்க ராணுவம் அப்படின்னு இவர்கிட்ட தான் மைக்கப்பட்டாங்க. இவர் உடனே அங்கதான் என்ன இருக்குல்ல, என்ன லூசு மாதிரி கேட்கிற அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த அளவுக்கு பல சமயங்கள்ல வெள்ளந்தியான மனுஷன். ஆமா, அவரை போய் பாராட்டு. அந்த ஆள் தான்டா டாரிஃப் பார் போட்டு உசுரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் திட்ட கூட போடுவோம். அது வேற சப்ஜெக்ட். இந்த இடத்துல உண்மையை சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா, இந்த ஆள் மாதிரி உண்மையை சொல்லல அப்படின்னா, முன்னாள் அதிபர்களா அங்க மனித உரிமை மீறல் நடக்குது, ஆச்சாக்கும் பூச்சாக்கும் தேர்தலே நடத்தல, ஏமாத்து வேலை பண்றாங்க அப்படிம்பாங்க. பாகிஸ்தான்ல மட்டும் எல்லாம் குஞ்சுதாடான்னு நம்ம போய் கேட்டோம்னா காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. அப்படி போறதுக்கு இப்படி இவர் மாதிரி வளர்றதே தேவல. சரி இருக்கட்டும். இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. நேட்டோ தான் ஆயுதம் வாங்கணும். நேட்டோல உட்கார்ந்துகிட்டு அமெரிக்கா தன் பங்குக்கு வாங்குமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் சிஸ்டம் இல்லைன்ட்டாங்க. அவனுங்க எவ்வளவு வாங்கணுமோ வாங்கி குடுத்து உக்ரைன் யுத்தத்த நடத்தி தொலையட்டும். எப்ப பார்த்தாலும் அவனுங்க தானே வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அறிக்கை விடுறது, இந்த யுத்தத்த நிக்காம பார்த்துக்கிறது, எல்லா வேலையும் அவனுங்க பார்க்கிறது. நான் தான் இந்த யுத்தத்த தடுக்கிறேன். இன்னும் என் தலையெழுத்து பைடன் ஆரம்பிச்சு வச்ச யுத்தம், நான் 3ஆம் உலக யுத்தமா மாறாம தடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்கே உரிய ஸ்டைலுக்கு வந்துட்டாரு. இப்ப நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் என்ன செஞ்சிருப்பாரு? மானே தேனே பொன்மானே, என்ன 8 யுத்தத்தை நிறுத்தின ஐயாசாமி நான் தானே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். விடவே மாட்டாராட்டுக்கு. அவர் பதவியை விட்டு இறங்குறதுக்குள்ள 8 80 யுத்தம் ஆக போகுது. ஒட்டுமொத்த உலகமும் ஷாக் ஆக போறாங்க. என்னது 80 யுத்தம் நடந்துச்சா நம்ம காலத்துல அப்படின்னு. இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த மாதிரி நேரத்துல ஜெலன்ஸ்கி போய் கதவை தட்டுவாரு. எங்க ஐரோப்பிய தலைவர்கள் கதவை தட்டுவாரு. அவர்களும் ஒவ்வொருத்தரா அப்படி கூடி நின்னு பேசி இவரையும் நடுவுல உட்கார வச்சு போட்டோ ஷூட்லாம் முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக டக்குன்னு பெலாரஸ்ல இருந்து அறிவிப்பு வருது. ரஷ்யாவோட 1 டஜன் அணு ஆயுதம் வந்து உட்கார்ந்துருச்சு தெரியுமா அப்படின்ட்டாங்க. ஓர்ஸ்னிக் மிசைலை தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்ட்டார்கள். எல்லாருக்குமே ஷாக். நிறைய மூவ் பண்ணிட்டோம். சும்மா எங்ககிட்ட அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிருச்சு. ஏறக்குறைய கன்ஃபார்மும் கூட. காரணம் என்ன? பெலாரஸ் அதிபரே சொல்றார், ரஷ்யாவோட அணு ஆயுதம் நிறைய வந்திருக்குங்க, 1 டஜனுக்கு மேல வந்திருக்கு அப்படின்ட்டாரு. இதுக்கு மேல ஐரோப்பா வாலாட்டுமா? ஆட்டவே ஆட்ட மாட்டார்கள். காரணம் அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? எரியறதுல கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்திட்டு 10 அடி தள்ளி போயிடுவாங்க. அதை அணையாம தூரத்துல இருந்து உஃப்பு உஃப்பு உஃப்புன்னு ஊதி பாத்துக்குவாங்க. அந்த காலத்துல விறகு அடுப்ப ஊதுன மாதிரி ஊதி இந்த வேலையை பார்ப்பாங்க தூரமா நின்னு. இப்ப கண்ணுக்கு முன்னாடி என்ன வரும்? பெலாரஸ்குள்ள மிசைலு அப்படிங்கறதா வரும். பெலாரஸ்ல இருந்து தட்டி விடுவார்களா? அதெல்லாம் 2வது பட்சம். தட்டி விட்டுட்டா என்ன பண்றது? அதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டா, பதில் இல்லை அப்படின்னாலே தயார் நிலை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப அமெரிக்காவுக்கு 2 ரீதியில பெனிஃபிட். ஆயுதம் வாங்கி குமி, உன்னைய தாக்கியே தொலைவான் ரஷ்யா அப்படின்னு சொல்லி நேட்டோவுக்கு ஆயுதத்தை வித்து கல்லா கட்டிடலாம். உக்ரைனை காப்பாத்த இல்ல, உன்னைய காப்பாத்த நீ ஆயுதம் வாங்கணும் அப்படின்னு. அதே சமயம் குடுத்த ஆயுதத்தை அவவே வச்சுக்குவானே தவிர உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா யுத்தமும் நின்ன மாதிரி ஆச்சு. அமெரிக்காவோட கல்லா பொட்டி அப்படிங்கிறது நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டாப் ஆகாது. அந்த ஆயுத வர்த்தகம் அப்படிங்கிறது அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ரெண்டையும் சேர்த்து ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு உள்ளூர்ல அவர் மைலேஜ் தேட ரஷ்யா இதான் சந்தர்ப்பம் அப்படின்னு களத்துக்குள்ள வெளுத்து வாங்கி முன்னேறி போய்கிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி எங்கிட்டு போறதுன்னே தெரியல. ஐரோப்பா தலைவர்கள் காலிங் பெல் அடிச்சாலும் கதவை திறக்க மாட்டார்கள். காரணம் இம்புட்டும் ஒரு சேர நடக்கும் அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணனால்தான் நேத்து நேட்டோவோட பொதுச் செயலாளர் எப்படிலாம் கம்பு சுத்தினார் அப்படிங்கிறத நேத்து விரிவா நம்ம பார்த்தோம். இந்த தகவல்லாம் ஒரு சேர வந்திருக்கும். சரி ரைட்டு, இவர் போட்டு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி
நம்ம கொஞ்சம் தயாராயிருவோம் தான். நேத்து அப்படி ஒரு ஜர்க்கு. என்னதான் ஜர்க்கு குடுத்தாலும் இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பரவால்ல. இப்பயாச்சும் உருப்படியா விலகுனா, இந்த யுத்தம் சீக்கிரம் முடிஞ்சிரும். இப்பவும் நான் மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, அனுபவிக்க போறது என்னமோ ஐரோப்பா தான். கொஞ்சூண்டு தாக்கம் வேணா மத்த பயலுகளுக்கு உலகத்துல பாதிப்பு இருக்குமே ஒழிய, பெரும் பகுதிய அனுபவிக்க போறது ஐரோப்பா. புரிஞ்சு நடந்துக்கிட்டா, இன்னொரு உக்ரைன் ஐரோப்பாவுக்குள்ள உருவாகாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.